பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணதுக்கு பிறகு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். leetech.vintisha.lk இதுதான் வந்துட்டு எங்களோட வெப் அட்ரஸ். ஸோ இதில் வந்துட்டு நான் லாகினை கிளிக் பண்ணுறேன். நீங்க பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் நீங்க யூசர் நேம் உங்களோட நியூ பாஸ்வேர்டு நீங்க வந்துட்டு என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸ்ல இந்த இருக்கிற டேஷ்போர்ட்ல உங்களுக்கு வந்துட்டு என்ன ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்குது, அதே போல எம்சிக்யூ இருக்குதான்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு இதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதாவது கேலண்டர்லையும் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லி இதுல டிஸ்பிளே ஆகும். அதோட மை கோர்சஸ் சொல்லி ஒரு டேப் இருக்கு. இந்த நேவிகேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா மை கோர்சஸ் உங்களுக்கு ஃபோன் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு 3 பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு இதை பாருங்க, இதுல 3 பார் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேஷ்போர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இல்ல டேஷ்போர்ட்ல மை கோர்சஸை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்குன்னு சொல்லி உங்களோட அந்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லி என்னென்ன சப்ஜெக்ட் வந்துட்டு உங்களை என்ரோல் பண்ணப்பட்டிருக்குதோ அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உதாரணத்துக்கு ப்ரோக்ராமிங் யூனிட் 9 நான் கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுல என்னென்ன எக்ஸாம் செஞ்சிருக்கீங்க, எப்ப ஓபன் பண்ணி எப்ப க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது, என்ன டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்துட்டு இதுல டிஸ்பிளே ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இதை செய்ய போறீங்க. இது வந்துட்டு நான் தான் செட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். எந்த டைம்ல இருந்து இது வரைக்கும் நீங்க செய்யலாம், எத்தனை மினிட்ஸ் என்று சொல்றது வந்துட்டு ஆல்ரெடியா சிஸ்டத்துல டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு இதை நான் இப்ப எனேபிள் பண்ணிருக்கிறேன். இதை கிளிக் பண்றேன். நீங்க எல்லாத்தையும் செய்யலாது உங்களுக்கு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா எதை எனேபிள் பண்றோம் அதை மட்டும்தானே உங்களால செய்யல. இப்போ உதாரணத்துக்கு இதை அட்டம் பண்றேன். பாருங்க இதுல காட்டுது ஓப்பன் மண்டே 10:30 PM. ஸோ க்ளோஸ் வந்துட்டு 11:30 PM. இதுக்குள்ளதான் நீங்க செய்யலாம். ஸோ அதுக்காக இது வந்துட்டு 1 hour பேப்பர் 1 hour குயிஸ் இல்லை. ஆனா இந்த டைமுக்குள்ளதான் நீங்க செய்யலாம். கீழே பாருங்க டைம் லிமிட் இருக்குது. ஸோ 30 மினிட்ஸ் தான் நீங்க இந்த இந்த எக்ஸாம் வந்துட்டு 30 மினிட்ஸ் தான். ஆனா நீங்க வந்துட்டு இந்த டைம் இன்டர்வல்ல நீங்க எந்த டைம்லயாவது அதை ஓபன் பண்ணி நீங்க வந்துட்டு செய்ய தொடங்கலாம். ஸோ இப்ப அட்டெம்ப்ட் குயிஸை கிளிக் பண்ணா இதுல வந்துட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று அப்பியர் ஆகுது. இதுல வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டைம் லிமிட் பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இதுல யுவர் அட்டெம்ப்ட் வில் ஹேவ் டைம் லிமிட் ஆஃப் 30 மினிட்ஸ் காட்டுது. ஸோ இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த டைம் லிமிட் அதாவது 30 மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் பாருங்க டைம் லெஃப்ட். ஸோ 30 மினிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கிது. ஸோ இது வந்துட்டு நீங்க வந்துட்டு 0 ஆகிற வரைக்கும் நீங்க இதை செய்யலாம். இதுல வந்துட்டு குயிக் நெவிகேஷனை செக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ண இதுல நீங்க அதை நெவிகேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்றதுக்காக ரேண்டமா நான் சில ஆன்சரை செலக்ட் பண்றேன். மொத்தம் இது ஒரு 1 பேஜ்ல 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. சம்டைம் வந்துட்டு அது செட்டிங்கை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சில வேளை ஒரே பேஜ்ல வந்துட்டு 5 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ். உதாரணத்துக்கு இதை நான் ஆன்சர் பண்ணல, இதை ஆன்சர் பண்ணல, நான் பிறகு வந்து செய்வோம் இருக்கிறேன். சில சந்தர்ப்பங்கள் அப்படியும் இருக்கிறதான எங்களுக்கு. ஸோ வரதை நான் ரெண்டமாச்சு டிக் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போறேன். ஸோ இன்னொரு வினா இருக்கு, அதையும் நான் செலக்ட் பண்றேன் நான் ஆன்சரை. ஆனா உங்களுக்கு தெரியுமே நான் ஒரு வினா உங்களுக்கு ஆன்சர் நான் டிக் பண்ணல. ஸோ ஃபினிஷ் பண்றேன். இந்த டைம்ல நீங்க வந்துட்டு பார்க்கலாம் வந்துட்டு எது வந்துட்டு ஆன்சர் பண்ணப்படலைன்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். பாருங்க நாட் ஜெட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் நம்பர் 4. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி அது செய்யல. ஸோ இதை நான் மறுபடியும் செய்யறேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ். ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் சேவ்.
ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் டு அட்டம், ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணி பண்றீங்க, மறுபடியும் ஒரு கேள்வி செய்யணும், ஏன்னா டைம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ரிட்டர்ன் டு அட்டம் போகலாம். அப்படி இல்லை எனக்கு எல்லாமே ஓகே அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் சப்மிட் ஓல ஃபினிஷ்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதை சப்மிட் அண்ட் ஆல் ஃபினிஷ்ட். ஓகே, இதை பாருங்க. இதில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு என்ன எத்தனை சரின்னு காட்டுவாங்க. 5 out of 10, ஸோ 50 மார்க்ஸ். நீங்க எத்தனை டியூரேஷன், என்ன கம்ப்ளீட்டட், ஸ்டார்டட், ஸ்டேட்டஸ் எல்லாமே இதுல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆனா இதுல வந்துட்டு உங்களுக்கு இப்ப ஆன்சர் உங்களுக்கு இதுல வர டிஸ்ப்ளே ஆகல. ஏன்னா செட்டிங்ஸ்ல நான் வந்துட்டு செட் பண்ணிருக்கேன் என்னன்னா ஆன்சர் உங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டதுக்கு பிறகுதான், அந்த குயிஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டதுக்கு பிறகுதான் ஆன்சர் டிஸ்ப்ளே ஆகும். ஏன்னா சில வேற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க உங்களோட ஆன்சரை சென்ட் பண்ணிடுவீங்கன்றதுக்காக அப்படி செட் பண்ணிப்பட்டிருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதில் ஆன்சர் எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இப்போ செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க, இப்போ ஆன்சர் எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது. என்ன கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்லி டிஸ்ப்ளே ஆகுது. நீங்க வந்துட்டு உங்களோட நீங்க மிஸ்டேக்ஸை வந்துட்டு என்ன பிள்ளை விட்டுருக்கிறோம்னு சொல்லி நீங்க ஒரு ரீசெக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதாவது என்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா அதுக்கான வீடியோஸ் இருக்குது. அதுக்கான வீடியோஸை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். சில டைம்ல ஜூம் கிளாஸ் எடுக்கிற டைம்லயே சில ரெக்கார்டட் வீடியோ செஷன்ஸ் இருக்குது. அதை நான் வந்துட்டு யூடியூப் சேனல்ல வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கான நீங்க வந்துட்டு இதுக்கான இப்போ 2024 தானே இது, இந்த எம்சிக்யூ அதோட சேர்த்து வந்துட்டு 4 MCQ வந்துட்டு கொஷன்ஸ் வந்துட்டு 2024 இருந்தும் 6 வந்துட்டு மாடல் கொஷன்ஸும் இருக்கு. ஸோ இதுக்கான வீடியோ நீங்க பார்க்கணும்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு ஹோம் பேஜுக்கு போறேன் நான். இதில் சேனல் இருக்குது, விசிட் யூடியூப் சேனல்னு சொல்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு எங்களுக்கு இதுக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னா 2024ல இருக்கிற இதுல வந்துட்டு இந்த வீடியோ லிஸ்ட் இதுல இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸையும் வந்துட்டு கிளியரா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த வீடியோல இருக்குது. ஸோ நீங்க எல்லாத்தையுமே பார்க்காம எந்த வினா வந்துட்டு நான் மிஸ்டேக் விட்டுருக்கிறேன்னு சொல்லி நீங்க இதை கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்துட்டு இப்ப ஃப்ரீயா இருக்குது எல்லாமே. ஆனா இனி வரப்போற வீடியோஸ் வந்துட்டு யாரு குயிஸை அட்டம் பண்றீங்களோ, யாரு குயிஸ் செய்யறீங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் பர்சனலா சென்ட் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு ப்ரைவேட் பண்ணி அந்த வீடியோ வந்துட்டு யூடியூப் சேனல்ல ப்ரைவேட் பண்ணி இமெயிலுக்கு தான் சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த பர்டிகுலர் இமெயில்ல லொக்கின் பண்ணி நீங்க வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்ல தான் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு அது வந்துட்டு பப்ளிக்கா இருக்காது, ப்ரைவேட்டா இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், இதை வந்துட்டு லாக்இன் பண்ணி செய்யறதுல ஏதாவது பாஸ்வேர்டை ரீசெட் பண்றது எதுவும் ப்ராப்ளம்னு சொன்னா நீங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.